ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேங்க. ஏன் இந்த முடிவு அப்படின்னு நினைக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு, ஒரு வருத்தமான விஷயம் நடந்திருக்கு. அதனால தான். என்னன்னு கேட்குறீங்களா? முதல்ல சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனலில் போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வந்து 11,00,000 வியூஸ் போச்சுங்க. 11,00,000 வியூஸ் போச்சு. அது மூலமாக கிட்டத்தட்ட 1600 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் என்னால் அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ண முடியாது. எதனால் அந்த ரீசன் கேட்டிங்கன்னா, சந்தோஷப்பட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, அது என்னோடய ஓன் கன்டென்ட் இல்லை. ஓன் கன்டென்ட் மூலமாக வந்ததுனா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து போட்டது. அது வந்து நான் எதிர்பார்க்கல, சும்மா ஜஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக போட்டது. அது பயங்கரமாக விநாயகர் சதுர்த்தி கம்மியாக தான் போச்சு வியூஸு. அதுக்கு முடிஞ்சு வந்து நான் அழிக்காம விட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 நாள் தான் வச்சுருப்பேன். அதர் கண்டென்ட்டெல்லாம் அழிச்சிருவேங்க. ஏதோ ஒரு அதை நம்மளோட அது க்ரியேட் பண்ண முடியாத வீடியோவாக இருந்ததுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணி என்னோடய ஓன் கண்டென்ட்டாக தான் கொடுப்பேன். நம்மளால் முடியாத கண்டென்ட்டாக இருந்தது மட்டும்தான் நான் போட்டுட்டு ஒரு 2 நாளில் அழிச்சிருவேன். ஏன்னா அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கட்டும் அந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருந்தேன். நான் அழிக்காமல் விட்டேங்க ஏதோ ஒர்க்கில். அது என்னாச்சுன்னா, பயங்கரமாக வியூஸ் போச்சு. 11,00,000 வியூஸ் போச்சுங்க. நான் அதை சுத்தமாக மறந்து போயிட்டேன். திடீர்னு பார்த்தா மலன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. 1200 பேர் தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 1600, இப்போ கிட்டத்தட்ட சேனலில் 2800 பேர் இருக்காங்க. இது என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சேனலுக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சுங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால இப்போ வியூஸ் எல்லாம் போக மாட்டேங்குது. யூடியூப் வந்து நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது தெரிஞ்சது 2, 3 நாள் தான் ஆச்சு. மெயிலை பார்த்து தான் நானே அச்சச்சோ அழிக்காம விட்டோமே அப்படின்றத கண்டுபிடிச்சேன். அழிச்சிட்டேங்க. யூடியூப்லேயே வந்து மெயில் போட்டு அவங்களே இது பண்ணிட்டாங்க. நானும் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த வீடியோ. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதனால் நான் ஆல்ரெடி சேனல் ஆரம்பித்த புதுசில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதே மாதிரி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு வந்தது. அப்போ என்னன்னே தெரியாது சேனலை பற்றி. அப்போ பண்ண ஒரு மிஸ்டேக், அது லியோ படத்தோட ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன், அதனால் வந்தது. இப்போ இந்த தடவை இது ஓன் கண்டென்ட் இல்லை அப்படின்றதுனால வந்திருக்கு. 2 ஸ்ட்ரைக்கு வந்ததுனால என்னாச்சுன்னா, அதை நான் போய் காப்பிரைட் ஸ்கூல் போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் நான் பண்ணாம விட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் வந்து என்னோடய காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்துருவாங்க சேனலில். என்னன்னா, அந்த 3 மாதம் வரைக்கும் நான் போடுற எந்த வீடியோவையும் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. அதுவும் எஸ்பெஷலி ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணாது. இப்போ நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரியும். ஒரு 1 வீக்காக நான் போட்டது எதுவுமே 10, 15 அப்படி தாண்டாதுங்க. அப்படி தான் இருக்குது. ஃபுல் வீடியோ வந்து ஏதோ டேக் எல்லாம் கொடுத்து போடுறதுனால ஏதோ கொஞ்சம் வியூஸ் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு போடாமல் நிப்பாட்டி வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். அதாங்க ஒரே டயலமாவாக இருக்குது. நம்மளை நம்பி சேனல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு கண்டென்ட்டும் கொடுக்கணும். பட் அதே சமயம் வியூஸ் போகலைன்னா நம்ம போடுற எஃபர்ட் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதனால தாங்க ஒரே டயலமாவாக இருக்கேன். ஸோ வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து நிறைய நல்ல கண்டென்ட், ஆன்மீக கண்டென்ட் இது மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தேன். வரலையே எங்கே போயிட்டவே நினச்சிக்காதீங்க. ஒரு 3 மந்த்ஸுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து இப்போ நான் போடுற வீடியோ கூட எந்தளவுக்கு ரீச் போகுது, உங்களை பார்க்குறீங்களா என்னன்னு கூட தெரியல. இருந்தாலும் போட்டு வைக்கலான்னு போடுறேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். நம்மளை வளர்ந்து வர சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிரச்சனை தான். இது சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணக்கூடியது தான். நான் கொஞ்சம் லேட்டாக அதை பார்த்ததுனால வந்தது. சால்வ் பண்ணிட்டேன். சரியாயிரும். இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளில் நம்ம நார்மலைஸ் ஆகும் நம்ம சேனல் தெரியலிங்க. நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை விடாமல் துரத்துவேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மக்களே. தேங்க்யூ.